என்ன பிரச்சனையா இருக்குன்னா எங்க மாட்டிக்கிட்டான்னு சொல்ல வரேன். இவ்வளவு பண்றது வெளியில தெரியல. அவர் இன்ஸ்டால வச்ச உடனே ஸ்டோரியை வச்ச உடனே டக்குன்னு அவருக்கு மட்டும் பணத்தை அனுப்பிட்டான். இவனுதான் எல்லா பணமும் எங்கெங்க வருது இல்லை. இப்போ என்னன்னா திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி 1000 ரூபா அனுப்பி வரலன்னு சின்ன பையன் 1000 ரூபா கேட்டா சரி ஏதோ போய் தொலைது விடு அப்படின்னு விட்டுருவாங்க. நீ லட்சக்கணக்கில் கொடுத்தாதான் திருப்பி கேட்பாங்க, பிரச்சனை வரும், சண்டை வரும். 1000 ரூபாய் ஒரு ரூபாய் 1 லட்சம் பேருக்கிட்ட நம்ம எப்படி யாசகம் வாங்கினா 1 லட்சம் ரூபாய் கிடைக்கும். எப்படி மாட்டணும்? அங்கதான் ட்விஸ்டிங்க. அதான் எல்லா புத்திசாலிகளும் எங்க ஒருத்தர மாட்டுவானுங்கல்ல. இவன் என்ன பண்ணிட்டான்னா நண்டு கொடுத்தா வலையில தங்காதுன்ற மாதிரி பணம் நிறைய வந்த உடனே அவங்க அப்பாவுக்கு போய் 3 லட்சம் ரூபாய்க்கு பைக் வாங்கி தரான். அதை ரீல்ஸ் எடுக்கிறான். ஃபேமிலிஸ் மை டாடி பார் பைக் அப்படின்னு போடுறான். சரி, அதை கூட என்னங்க காசே இல்லைன்றான், எப்படி வந்ததுன்னு பதட்டமாக வராங்க அவங்க ஊரில். அது கிராமம், பக்கா கிராமம். அப்புறம் கொஞ்ச நாள் வாங்கி கொடுத்த ஒரு வாரத்தில் ஃபேமிலிஸ் மை மம்மி தார் தார் கார் தார் சி மை தார் கார் அப்படின்றான். கார் வாங்கி கொடுத்துருக்கு. தாருங்க, தார் கார் கிட்டத்தட்ட 37 லட்சம் 27 லட்ச ரூபா காரு. மினிமம் லோ எண்ட் எடுத்தா கூட 20 லட்ச ரூபா வரும் அந்த காரு. கார் வாங்கி கொடுக்குற அம்மாவுக்கு, அந்த அம்மாவை பார்த்தா கார்ல பயணம் பண்ணுவாங்க, அவ்வளவுதான். கார் ஓட்டுற அளவுக்குலாம் அவங்க, ஏன்னா பார்த்தாலே தெரியுது வில்லேஜ். அவங்க பையனை அப்படியே கட்டி பிடிச்சி முத்தாலாம் கொடுக்குறாங்க. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த அப்பனையும் அந்த ஆத்தாலையும் உள்ள பிடிச்சி போடணும். பையனுக்கு எப்படி காசு வந்ததுன்னு அவங்க விசாரிக்க வேணாமாங்க? தான் பையன் என்ன பண்றான்னு பார்க்காம அப்படியே கொடுக்குறான். வீடு வேற கட்டிட்டான். வீடு கட்டுறது 14 வயசு 15 வயசு கூட நிரம்பலங்க. வீடு கட்ட பணம் கொடுக்குறான். அப்போ அப்பனும் ஆத்தாலும் சேர்ந்து இந்த ஸ்கேமுக்கு உடனே இருந்திருக்காங்க. இதுல என்ன பிரச்சனைனா இது பார்த்த உடனே ஊருக்கே தெரிஞ்சிருச்சு இவன் ஏதோ தப்பு பண்றான். நான் அப்புறம் விசாரிச்சா ஏகப்பட்ட பேருக்கு 1000 ரூபான்னு காசு வாங்கி இப்போ அந்த தாவேக்க கும்பல் இவட்ட காசு கொடுத்த கும்பல்லாம் இணையத்துல போட்டு கொளுத்தி தள்ளுதுங்க. பிராடு பயில, அயோக்கிய பயில, அந்த பயில. இதுல வேற கொடுமை என்னன்னா இவன் பாஸ்போர்ட்டை கையில் வச்சுக்கிட்டு டிக்கெட் வச்சுக்கிட்டு ஃபேமிலிஸ் நான் மலேசியாவுக்கு போறேன், ஜனநாயகன் ஆடியோ லான்ச் பார்க்க போறேன், டிக்கெட் கிடைக்காதுன்னு நினைச்சேன், கிடைச்சிச்சு ஃபேமிலிஸ்னா போறேன்னு பாஸ்போர்ட்லாம் காமிக்கிறான். ஆனா மலேசியாவே போல.